போட்டி தேர்வு தரகம் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் அடுத்த ஒரு 90 டேஸ் இல்லை 120 டேஸ் சரிங்களா, குரூப் 2 ஏ எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, குரூப் ஏக்கு படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 90 டேஸ் டைம் இருக்குது, 3 மாதம். குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது சரிங்களா. நான் 2 எக்ஸாமுக்குமே படிக்கிறேன் சார். மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எழுதுவீங்க, குரூப் 4 எழுதுவீங்க. குரூப் 4க்கு மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் குரூப் 2 எழுதுங்க. ஏன்னா அது ஒரு டெஸ்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 2 எக்ஸாமுமே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பேட்ச். நான் குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறேன், குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறேன். ஆனால் டைவர்ட் ஆகாமல் ப்ராப்பராக ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய டேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் டைவர்ட் ஆகாமல் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், இப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணுமா அப்படின்ற டைவர்ஷன் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் படிக்கிறேன், என்னால் படிக்க முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும், நான் படிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் சரிங்களா, குரூப் 2 குரூப் ஏ குரூப் 4 ரெண்டும் கம்பைன் பேட்சாக தான் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி குரூப் 2 குரூப் ஏ நோட்டிஃபிகேஷன் நமக்கு சொல்லிட்டாங்க சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை கொடுத்துருவாங்க. அப்போ கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா 5529 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/3, அதாவது அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். குரூப் 2 குரூப் ஏ அப்படின்னா எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா எழுதலாம் சரிங்களா. அதே போல் குரூப் 4க்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும், எழுதலாம் சரிங்களா. ஸோ குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் குரூப் 4க்கும் அடுத்த மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுலேயும் வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ 2 வாய்ப்பு நமக்கு இருக்குது சரியா. வரக்கூடிய 3 மாதம் இல்லை 4 மாதம் இதை ப்ராப்பராக 90 டேஸ்லேருந்து 120 டேஸை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம், போஸ்டிங் போயிடலாம் சரியா. அதே போல் நமக்கு குரூப் 2 ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க, மே 21. அப்போ எக்ஸாம் டேட்டே நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இப்போ நம்ம பிளான் பண்ணி ஆகணும் சரிங்களா. பிளான் பண்ணி படிக்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பேட்ச்குள்ளே கொடுத்துரும் சரிங்களா. கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ப்ராப்பராக ஒரு கைடன்ஸில் இருக்கும். நான் ப்ராப்பராக படிக்கணும் சார், டெய்லி நான் படிக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு கைட் பண்ணால் போதும் அப்படின்றவங்க இந்த பேட்சில் என்ரோல் பண்ணிக்குவாங்க. பேட்ச் எண்ணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய 23 நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, 23ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அதே டேட்டில் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். என்ரோல் பண்ணுறது மேக்ஸிமம் 28ஆம் தேதிக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ என்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன், அதன் பிறகு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா. பேட்ச் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதன் பிறகு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க சரியா. நமக்கு 90 டேஸ் டைம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 டேஸ் தான் நமக்கு டைம் இருக்குது சரியா. அப்போ கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 டேஸ் கிளாஸஸ் இருக்கும். லாஸ்ட் 15 டேஸ் சரிங்களா, லாஸ்ட் 15 டேஸ் ரிவிஷன் இருக்கும். குரூப் ஏக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிவிஷன் வந்துடும். இல்லை சார் நான் குரூப் 4க்கும் படிக்கிறேன், குரூப் 2 எழுதிட்டு அதன் பிறகு குரூப் 4க்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னாலும் அதன் பிறகு கிளாஸஸ் கண்டினியூ ஆகும் சரிங்களா. குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு கிளாஸஸ் கண்டினியூ ஆகும். நான் குரூப் 2 மட்டும் படிக்கிறேன் சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 70 டேஸில் கிளாஸஸ் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ, தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்ல எதுதான் இம்பார்ட்டனோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க சரிங்களா. அடுத்து 15 டேஸ் 70 டேஸில் கிளாஸஸ் போகும். லாஸ்ட் 15 டேஸ் ரிவிஷன் சரிங்களா. எக்ஸாம் போயிட்டு எழுதிட்டு வரும்போது கட் ஆஃப்க்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற ஃபீல்டில் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க சரியா. அதே போல் நான் ரெகுலராக படிப்பேன் சார், கிளாஸஸே உங்களுக்கு 4 to 5 hours கிளாஸஸ் தருவோம் சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 to 5 hours என்னால் படிக்க முடியும், 6 hours 7 hours நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. சார் என்னால் 1 மணி நேரம் தான் படிக்க முடியும், 2 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. இந்த 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியாது சரியா. நான் ஆல்ரெடி ஓரளவு படிச்சிருக்கேன், இல்லை இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நான் இந்த டைம் பீரியடில் என்னால் படிக்க முடியும், 5 hours 6 hours 7 hours என்னால் படிக்க முடியும், நீங்கள் கொடுக்கக்கூடிய கிளாஸஸை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. இல்லை சார் என்னால் படிக்க முடியாதுன்னா ரொம்ப சிரமம், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ யாரெல்லாம் என்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும், 8681859181. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்குவோம். சார் நான் இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுதிட்டேன், நான் குரூப் 4க்கும் படிக்கிறேன், அதன் பிறகு எனக்கு கிளாஸஸ் தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரையும் இந்த பேட்ச் போகும். இந்த டாப்பர்ஸ் பேட்ச் எப்போ வரலையும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா. குரூப் 2 எக்ஸாம் நடந்தாலும் சரி,
குரூப் 4 எக்ஸாம் அது வரையும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ வேலிடிட்டி அப் டு குரூப் 4 எக்ஸாம். ஏன்னா 2 எக்ஸாமுக்கு தான் கைட் பண்ண போகிறோம், குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே இது கம்பைன்ட் பேட்சாக தான் இருக்கும் இந்த டாப்பர்ஸ் பேட்ச். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் ஒரே டைம் படிக்க போகிறீங்க. 2 எக்ஸாமுக்குமே ஒரே டைம் படிக்க போகிறீங்க. இதில் கிளாஸஸ் எப்படி சார் இருக்கும்? ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். எவ்வளோ நேரம் டைமிங் இருக்கும்? பர் டேக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். நீங்கள் அந்த வாரத்தில் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு டெஸ்ட், அந்த வாரத்தில் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த வாரத்தில் எழுதுறதுக்கு இதே போல் வாரம் உங்களுக்கு பிளான் தருவாங்க. வாரம் டெஸ்ட் இருக்கும், வாரம் கிளாஸஸ் இருக்கும், டெய்லியுமே கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் லாஸ்ட் 15 டேஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ரிவிஷன் இல்லாமல் இப்போ நம்ம யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ரிவிஷனும் போயிட்டு இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் டெய்லி 5 மணி நேரம் பார்ப்பீங்க. அது இல்லாமல் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நான் டெய்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன். அந்த ரிவிஷனும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? ஆப்பில் இதுக்கு டெஸ்ட்டும் கொடுப்போம். எந்த ஒரு 25 கொஸ்டின் டெய்லி அதை ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சரியா? அதுக்கான ஆன்சருக்கு யூடியூப்ல கொடுத்துருவோம், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கிளாஸஸும் 3 to 5 hours இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் முடிக்க முடியும். கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணினா முடிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. ஆனால் 90 days ஃபோக்கஸ்டாக இருக்கும். அடுத்த ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமா இப்படி சொல்லலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் டிசைட் பண்ணுறதா இருக்குது. நீங்கள் டைவர்ட் ஆகாமல் இருக்கணும், ஃபோக்கஸ்டாக படிக்கணும். சரிங்களா? அடுத்து கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக இது படித்தா போதும், இதெல்லாம் கட் ஆஃபுக்கு படிச்சிங்கன்னா போதுமானது அப்படின்னு செலக்டிவாக கொடுப்போம். சரிங்களா? இது படிங்க, இப்படி படிங்க அப்படின்றத தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்ல இதெல்லாம் படிங்க. ஏன்னா 85 days தான் இருக்குது. இப்போ செலக்டிவாக கட் ஆஃபுக்கு இதெல்லாம் படித்தா போதும். ஆல்ரெடி பேட்ச் அப்படி தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கான பேட்சும் குரூப் 4க்கான பேட்சும் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அவங்க கிளாஸ் யாராவது ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 3 hours 4 hours கிளாஸஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களால எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக் கேட்டு பாருங்க. சரிங்களா? கேட்டுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நான் படிக்க ரெடி சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நோ ஹாலிடேஸ், ஆல் ஸ்டடி டேஸ். நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க, எக்ஸாம் நடக்கும்போது தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நோ ஹாலிடேஸ், ஆல் ஸ்டடி டேஸ். எல்லா நாளும் படிக்க போகிறோம். நோ பிரேக். நம்மளுடைய நோக்கம் கிராக் த எக்ஸாம். சரிங்களா? பிரேக்லாம் கிடையாது. நம்ம எக்ஸாம் கிராக் பண்ண போகிறோம், அது மட்டும் தான் நம்மளுடைய நோக்கம். நோ ரெஸ்ட், ஒன்லி டெஸ்ட் தான் நிறைய எழுதி பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெஸ்ட் கிடையாது, டெஸ்ட்டை மட்டும் தான் போட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த பேட்சில் லிமிட்டடாக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்குள்ளே என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 23ஆம் தேதிக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் 28க்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பேட்ச் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ 23ஆம் தேதிக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சார் எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 8681859181. சரிங்களா? 9181 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இல்லை இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். அதே போல் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்லையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏற்கனவே நான் குரூப் 2 பேட்சில் இருக்கேன் சார், குரூப் 4 பேட்சில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அதுலேயே எல்லா விதமான கைடன்ஸும் வரும். ஏற்கனவே குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் அதுலேயே வந்துடும். சரிங்களா? ஸோ புதுசாக நீங்கள் மறுபடியும் என்ரோல் பண்ண தேவையில்லை. நான் புதுசாக படிக்கிறேன் சார், நான் இப்போ தான் சேனல் பார்க்குறேன், சரிங்களா, இப்போ தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு பிளான் கொடுத்துருவாங்க. வீக்லி பிளான் இருக்கும். சரிங்களா? அந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் வரும், டெஸ்ட் வரும். நீங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாம் பர்டிகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணுற டைம் தான் பார்க்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எனி டைம் வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரையும் நீங்கள் கிளாஸஸை எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். சார் எப்போ கிளாஸஸ் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா 4 to 5 hours சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த நாள்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் உங்களுடைய டைமை பிளான் பண்ணி அந்த டைமில் படிச்சுக்கலாம். காலை 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம், ஏதாவது ஒரு டைமிங்கை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் பார்க்கணுமா, தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்டட் செஷனில் தான் கொடுப்போம். உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ, ஏன்னா பிளான் கொடுத்துருவோம், டெய்லி பிளான் இருக்கும். சரிங்களா? டெய்லி இதை படிங்க அப்படின்னு கொடுத்துருவோம். டெய்லி அதை படிச்சுட்டு அந்த வாரத்தில் டெஸ்ட் வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா எங்களை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, டெய்லி இதை படிக்கணும் அப்படின்ற ப்ராப்பர் பிளான் இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வர போகிறீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் இருக்கும்.
குரூப் 2க்கும் சரி குரூப் 4க்கும் சரி குரூப் A ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான கட் ஆஃப்க்கு தேவையான வீடியோஸ் டெஸ்ட் இருக்கும். குரூப் 4 கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் இந்த பேட்சில் இருக்கும். சரிங்களா? ரெண்டுக்குமே நீங்கள் ஒரே பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுக்குமே படிக்கிறேன் சார், இந்த ஒரு பேட்ச் போதுமா? தாராளமாக போதும். சரிங்களா? தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே இருக்கும். டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட் 1, 2, 3, 4 எல்லாத்துலேயும் என்ன மார்க் நீங்கள் வாங்குறீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்லேயே இது எல்லாமே நடக்கும். டெடிக்கேட்டடாக உங்களுக்குன்னு அதியமான் டீமோட ஆப் இருக்கும். எல்லாமே ஆப்லேயே நீங்கள் உங்களுக்கு வீடியோஸ், உங்களுக்கான டெஸ்ட் எல்லாமே ஆப்பில் தான் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஆப்லேயே எல்லாமே கொடுத்துரும். ஆப்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு எந்த விதமான டைவர்ஷனும் உங்களுக்கு இருக்காது. டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும், அதே போல் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இருக்காது. உங்களுக்கு டெலகிராம் வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் வரும். அதே போல் உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லக்கூடிய டெஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிவிஷன்ஸ் இதெல்லாம் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் சார், ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஆப் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஆப்பில் கொடுக்கக்கூடிய டெஸ்ட், அதே போல் ரிவிஷன்ஸ், வீடியோ கிளாஸஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. பேட்சில் அதுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா யூடியூப்பில் என்ன தரோம், எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, எங்களாலையும் கொடுத்து நீங்கள் படிச்சிங்களா படிக்கல அப்படின்றது ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் ப்ராப்பராக இப்படி படிங்க, இது பிளான், இப்படி படிச்சுன்னா இது ஃபோக்கஸ்டாக நம்ம போக முடியும் அப்படின்ட்டு ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணுறது தான் ஆப்பில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டீம் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை கால் பண்ணி பேசினாலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து புக்ஸ் வேணும், நான் புக்ஸ் வாங்குறேன் சார், புக்ஸ் வேணும், ஏன்னா புக்ஸ் படிக்கிறது கண்டிப்பாக தேவை. குரூப் 4க்கு படித்தாலும் சரி, குரூப் 2 குரூப் 8 படித்தாலும் சரி, கண்டிப்பாக புக்ஸ் தேவை. புக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 15 புக்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 புக்ஸ் இருக்கும், 15 புக்ஸ் இருக்கும். புக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸும் வேணும், கிளாஸும் வேணும், அதே போல் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு புக்ஸ் மட்டும் வேணும்னாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலே நீங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பீங்க, எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் சார் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட். எனக்கு டெய்லியும் கிளாஸ் கொடுங்க, நான் பார்க்கணும் படிக்கணும், அதன் பிறகு நான் டெஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படின்னா இதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் 2க்கும் கவர் பண்ணிடுவோம், குரூப் 4க்கும் கவர் பண்ணிடுவோம். சரியா? கிளாஸஸ் இது முழுக்க முழுக்க தமிழ் மீடியம். கிளாஸஸ் யார் சார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நான், விஜயன் சார், தமிழ் பிரியா, பொன்னன், இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியாக உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கிளாஸஸ் தனித்தனியாக அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய கிளாஸும் இதுவும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெடிக்கேட்டாக உங்களுக்கு தனியாக ஆப்பில் கிளாஸஸ் எடுத்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? தமிழும் சரி, மேக்ஸும் சரி எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சார் நம்ம குரூப் 2க்கு படிக்கிறேன், அதே போல் குரூப் 4க்கும் படிக்கிறேன், தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ தமிழ் எப்படி கவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நான் பேட்சில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், ஆல்ரெடியுமே சொல்லியிருப்பேன் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. தமிழ் 6லேருந்து 12 வரையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம், பொது தமிழ். சரிங்களா? அதே போல் மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் எல்லாமே சிலபஸ் பேஸில் உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. தமிழை பொறுத்தவரையும் உங்களுக்கு புக் வைஸும் கவர் பண்ணிடுவோம், அதே போல் சிலபஸ் வைஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்ற வீடியோஸும் கொடுப்போம். சிலபஸ் வைஸ் இதெல்லாம் படிங்க அப்படின்ற வீடியோஸும் உங்களுக்கு வரும். சிலபஸ் வைஸில் இதெல்லாம் படித்தா போதும் அப்படின்ற வீடியோவும் வரும். புக் வைஸ் 6th, 7th, 8th, 9th, 10th அப்படின்ற வீடியோஸும் பேட்சில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ என்ரோல் பண்ணுறவங்க என்னைக்குள்ளே என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், பிப்ரவரி 23ஆம் தேதி. சரிங்களா? ஸோ படிக்க ரெடியாக இருந்துக்குவாங்க. இந்த பேட்சில் என்ரோல் பண்ணி படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க அப்படின்னாலும் இருக்கக்கூடிய 3 மாதம் 4 மாதம், இந்த 4 மாதத்தில் இல்லை 3 மாதம் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராப்பராக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட். ஆல்ரெடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, சரிங்களா, ஆல்ரெடி கொஞ்சம் நாளாக படிச்சுட்டு இருக்குன்னா டைமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய டைம் எவ்வளோ நேரம் நமக்கு கிடைக்குது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன தப்பு பண்ணுறோம், டைமை எப்படி அலோகேட் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெடி ஆயிடலாம். சரிங்களா? நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தான் எழுத போகிறோம். குரூப் 4ஓட கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், ஆனால் குரூப் 2ஓடது கம்மியாக தான் இருக்கும். தாராளமாக கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து அவங்க 1:10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி அவங்க சொன்னபடி 5529 அப்படின்னா அதுலேருந்து 10 மடங்கு வேகன்சி உங்களுக்கு, அதாவது 10 மடங்கு வந்து உள்ளே போக போகிறீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு. சரிங்களா? வேகன்சி இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 10 மடங்கு நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களால் உள்ளே போக முடியும். கொடுக்கக்கூடிய வீடியோஸ், டெஸ்ட், நாங்கள் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். சரிங்களா?
அதே போல குரூப் 4க்கும் நான் சொல்றேன். குரூப் 4க்கும் கட் ஆஃப் ரீச் பண்றதுக்கு எல்லா விதமான பிளான், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இதற்கான இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கான வேலிடிட்டி குரூப் 4 வரலையும் இருக்கும். வெறுமனே குரூப் 2 மட்டும் கிடையாது, குரூப் 4 வரலையும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? குரூப் 2க்கு ஒரு 90 டேஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிருமா சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா அது வரலையும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரலையும் அந்த பேட்ச் இருக்கும். சரியா? ஸோ என்ரோல் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணியோ என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். சார் நான் ஆல்ரெடியே 15 புக்ஸ் வாங்கியிருக்கேன், இப்போ கோர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறேன், கோர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெறுமனே டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தமிழும் இருக்கும், ஜிஎஸும் இருக்கும், மேக்ஸும் இருக்கும். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் இருக்கும். சார் நான் யூடியூப் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லியும் தமிழ்லையும் டெஸ்ட் வரும், ஜிஎஸ்லையும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், மேக்ஸ்லையும் டெஸ்ட் தரோம். இது இல்லாமல் உங்களுக்கு நைட் நான் வீடியோவும் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கொஸ்டினை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு டெய்லியும் படிச்சுட்டாங்க. சரிங்களா? டெய்லியுமே அந்த டெஸ்ட், கொஸ்டின், ஆன்சர் இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க, ரெடி ஆயிடலாம். வீட்டில் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? படிச்சுட்டு வாங்க. இதை ரெகுலராக பண்ணுங்க, என்னைக்கும் பிரேக் விடாதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு, பேட்ச் பற்றி எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா டீம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் போடுறேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேட்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சார் நான் ஆல்ரெடி குரூப் 2ல இருக்கேன், குரூப் 4ல இருக்கேன் அப்படின்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணி அவங்களும் படிக்கட்டும். சரிங்களா? சேர்ந்து படிக்கும்போது உங்களாலும் இன்னும் மோட்டிவேட்டடாக படிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம், ஆற்றலை வரம். நன்றி, வணக்கம்.